வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி ஜோக்கர் 2 படத்தோட டெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுக்கு டைட்டில் ஃபோலியோடிக்ஸ்னு வச்சிருக்காங்க. ஃபோலியோடிக்ஸ்னா ஷேர்டு மேட்னஸ் ஷேர்டு இல்லூஷன் சொல்லுவாங்க. ஒரு இல்லூஷனை 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் ஆப்வியஸாக நம்ம ஜோக்கர் அண்ட் ஹார்லி குவின். ஒருத்தன் வந்தாலே உலகம் தாங்காது, 2 பேரும் ஒன்றா வராங்க. அப்போ என்னென்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ட்ரெய்லர் வேற லெவலில் இருக்குது. ஃபைனலாக ஒரு சீக்வன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியில் அந்த லிப்ஸ்டிக் வரைய அந்த லிப்ஸ்டிக்ஸில் கரெக்டாக நம்ம ஜோக்கரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிற ஒரு சீக்வன்ஸ். இதுக்காகவே இந்த சீனுக்காகவே படம் பார்க்கலாங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம குவாலிட்டியாக இருக்குது படம். ஆனால் லைட்டாக ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. பிகாஸ் இந்த படத்தில் 13 பாட்டு இருக்கா. முதல்ல ஒரு மியூசிக்கலாக தான் அந்த படம் போகுது. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மியூசிக்கல் சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே மியூசிக்கல் பிடிக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி. அதை நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரில் என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துடலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எது உண்மை எது பொய்னே தெரியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சீன் தான். ஸோ ஓப்பனிங் ஷாட்லேயே இந்த பக்கம் நம்ம ஆர்த்தர் ஃப்ளெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆஃபீஸர்ஸ் வராங்க. இப்போ வரைக்குமே ஆர்த்தர் ஃப்ளெக் ஆர்க்கம் அசைலமில் தான் இருக்காரு. ஸோ படத்தோட எண்டில் இந்த பக்கம் ஆர்க்கம் அசைலமுக்குள்ள சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தங்களை நம்ம ஆர்த்தர் ஃப்ளெக் போட்டு தள்ளியிருப்பாரு. அங்கே அவர் தப்பிச்சிருப்பா தான் நான் நினைச்சேன். பட் இல்லை, இப்போதைக்கு அவரை வந்து ஒரு தனி செல்லிலே அடைச்சு வச்சிருக்காங்க. ஆர்த்தர் ஏதாவது ஜோக் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டே அந்த 4 ஆஃபீஸர்ஸ் இந்த பக்கம் ஆர்த்தரை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது காத்தம் சிட்டியாச்சே ஜோர்னு மழை பெய்யுது. இந்த சீக்வன்ஸில் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ஷாட்டில் நம்ம ஆர்த்தருக்கு முன்னாடி பின்னாடி இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சிருக்க அந்த கொடை பிளாக் கலரில் தான் இருக்கு. பட் அதுவே அடுத்த ஷாட்டில் நம்ம ஆர்த்தர் அவருடைய உலகத்துக்கு போயிடுறாரு. இல்லூஷன் கனவு உலகத்துக்கு போக அந்த ஆஃபீஸர்ஸோட அந்த குடைகள் பார்த்தீங்கன்னா கலர் கலராக மாறுது. இது ஒன்று மட்டும் இல்லைங்க, ட்ரெய்லரில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாட் இருக்கு. இதில் எது உண்மை எது பொய்ங்கிறது ட்ரெய்லரில் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியறதுக்கு நான் வாய்ப்பு இல்லை. படம் பார்த்தாலும் புரியாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த படத்தை ஸ்பெஷல் ஆக்கும். ஸோ போன படமுமே கிட்டத்தட்ட முழுசாவே நம்ம ஆர்த்தரோட மைண்டில் நடந்துச்சா இல்லை அது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் முடிச்சிருப்பாங்க. ஜோக்கர் மைண்ட் அளவில் பிரேக் ஆகியிருக்க அந்த சமயத்தில் மியூசிக் மட்டும் தான் என் வாழ்க்கையை முழுமையாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜோக்கர் எப்பப்பெல்லாம் அவர் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் மியூசிக்குள்ள போயிடுறாரு போல. அப்படி இருக்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மியூசிக் பாடுற ஒரு பொண்ணே நம்ம ஜோக்கர் மீட் பண்ணுறாரு, ஹார்லி குவின். ஸோ இந்த படத்தில் ஹார்லி குவின் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக வர மாட்டாங்க, முதலுக்கு ஒரு லாயராக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல ஆர்க்கம் அசைலமுக்குள்ள தான் நம்ம ஜோக்கர் ஆக்சுவலாக ஹார்லி குவினை மீட் பண்ணுறாரு. அந்த இடத்துல இருக்க இங்கே எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருக்காங்க, கோரஸ் காய் பாடிட்டு இருக்காங்க. ஹார்லி குவின் நம்ம ஜோக்கரை மொத்தமாக ரெகக்னைஸ் பண்ணுறதுமே தாண்டி வெளியில் வந்து ஹேண்ட் டு ஹெட் ஆக்ஷனுமே பண்ணுறாங்க. இதே ஆக்ஷனை தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஜோக்கர் ஜைசி பீட்ஸ் அந்த சோஃபியா கேரக்டர் மீட் பண்ணும்போதும் அவங்க பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம ஜோக்கர் கூட ஃபைனலாக இந்த சோஃபியா கேரக்டர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் பண்ணியிருப்பாரு. அந்த சமயத்தில் இந்த சோஃபியா கேரக்டர் கிட்டத்தட்ட நம்ம ஜோக்கரோட இல்லூஷனரி கேர்ள் ஃப்ரெண்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஹார்லி குவின் இல்லூஷனா இல்லை உண்மையாங்கிறது நம்ம அகைன் படம் பார்த்தாக்க புரிஞ்சுக்க முடியும். பட் சேம் ஆக்ஷன் இந்த பக்கம் நம்ம ஹார்லி குவின் பண்ணும்போது நம்ம ஜோக்கர் ஈஸியாகவே அந்த ஹார்லி குவின் கூட கனெக்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹார்லி குவின் இப்போதைக்கு ஜெயிலுக்குள்ளலாம் கிடையாது, அவங்க வெளியில தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்லி குவின் போன பார்த்தா நம்ம ஜோக்கர் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜோக்கராக இறங்கிட்டு போவார்ல ஒரு ஸ்டார்ஸ், அந்த படிக்கட்டில் ரொம்ப பொறுமையாக அமைதியாக ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஐ எம் நோ படிங்கிற ஒரு டைலாக்குமே சொல்லப்படுது. ஸோ இதே மாதிரி தான் போன படத்துலையுமே நம்ம ஜோக்கர் ஐ எம் நோ படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ போன படத்தில் ஜோக்கர் என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாரோ அதே சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹார்லி குவினுமே இருக்காங்க போல. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸாக படத்தோட எண்டப்போ நம்ம ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த இடமும் இங்கே காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்லி குவின் ஏதோ ஒரு கண்ணாடி அந்த டிவி வச்சிருக்க அந்த இடத்த வந்து உடைக்கிற மாதிரி தெரியுதுல. ஸோ மேபி அந்த ஆர்த்தர் உருவாக்குன அந்த ரயட்ல ஹார்லி குவினுமே இருந்திருக்காங்க போல. ஸோ ஆர்த்தர் எப்படி நோபடியா இருந்த ஒருத்தன் சம்படியா மாறினானோ அதே மாதிரி நானும் ஆர்த்தரோட அந்த ஒரு ஃபேமை எடுக்க ட்ரை பண்ண போறேன், ஆர்த்தர் மாதிரியே நானும் ஒரு ஜோக்கரா மாற போறேங்கிற தாட்ல கூட ஹார்லி குவின் நம்ம ஜோக்கரை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். அப்படிதான் அவங்க ஆர்க்கம் அசைலமுக்குள்ளேயும் வந்திருப்பாங்க நம்புறேன். இல்லைன்னா இங்க அந்த ரயட்டர்ஸ் ஏகப்பட்ட அந்த பொருள் டேமேஜ் பண்றவங்க எல்லாருமே கூட்டு போய் ஆர்க்கம் அசைலம்ல லைக் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த வகையில் கூட ஹார்லி குவின் இப்போதைக்கு ஆர்க்கமுக்குள்ள வந்திருக்காங்க போல. பட் அவங்க ஜெயில இல்ல. பிகாஸ் இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, ஜெயில் கம்பிகளுக்குள்ள நம்ம ஆர்த்தர் நிற்கிறாரு, கம்பிகளுக்கு வெளியில நம்ம ஹார்லி குவின் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணி அந்த ஒரு புகையா ஆர்த்தர் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹார்லி குவின் ஜெயிலுக்குள்ள இல்ல, ஆர்க்கம் அசைலம்ல அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றதுக்காகவோ ஆர் பாசிபிளி ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ வந்திருக்காங்க நம்புறேன். சைக்கியாட்ரிஸ்டா காமிச்சா அது காமிக் அக்யூரேட்டா இருக்கும். பட் அதை எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க நீங்க பொறுத்து பார்த்தா தான் தெரியும். பட் கொஞ்சம் கொஞ்சமா இப்போதைக்கு நம்ம ஹார்லி குவின் ஜோக்கருக்கு நெருக்கமா மாறிட்டு இருக்காங்க. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஹார்லி குவின் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளில போகும்போது அவங்க 2 பேருமே கனவு உலகத்துல டான்ஸ் ஆடுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எக்ஸாக்ட்லி அந்த காமிக்ல ஒரு சின்ன போஸ்டர் வருங்க, ஹார்லி குவின் அண்ட் ஜோக்கர் டான்ஸ் ஆடுற மாதிரி. சூசைட் ஸ்குவாட்ல கூட சேம் எக்ஸாக்டா ஒரு விஷயத்தை வந்து ரெப்ளிகேட் பண்ணிருப்பாங்க. அதுதான் இங்கேயுமே கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேண்டசி டான்ஸ் தான் அது. கண்டிப்பா இது இல்லூஷன் தான், பார்த்தாலே தெரியுது. பட் இந்த இடத்துல அந்த இல்லூஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, வெல் நம்ம ஜோக்கர் அண்ட் ஹார்லி குவினை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஹாப்பியா ஒரு பாஷா பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் அதுவே ரியல் லைஃப்ல சுத்தி
கலவரமா இருக்கு. ஐ மீன் காத்தம் சிட்டியே கலவர பூமியா இருக்கு. பின்னாடி ஆம்புலன்ஸ்லாம் போகுது. அந்த கலவரத்தில் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. புரியுதா அந்த ஒரு சேஞ்ச்? ஸோ அகைன் என்னால் தான் திரும்ப சொல்கிறேன், எது உண்மை எது போயின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியல. ஸோ ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் கனவு உலகத்தில் அப்பப்போ தொலைஞ்சு போகிறாங்க. ஷேர்டு மேட்னஸ். ஜோக்கர் அவருடைய கனவு உலகத்துக்குள்ள இப்போதைக்கு ஹார்லி குயினை வர வைக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே கனவு உலகத்துக்குள்ள தொலைய போறாங்க. ஷேர்டு மேட்னஸ் ஆர் ஷேர்டு இல்லூஷன், அந்த டைட்டிலுக்கான அர்த்தம் அதுதான். அண்ட் இந்த கலவரத்தை எனக்கு தெரிஞ்சு ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் தான் உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, ஆர்க்கம் அசைலமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெடி விபத்தை நடக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஹீத் லெட்ஜர் ஜோக்கர் அந்த ஹாஸ்பிட்டலே துவசப்பட்டு வருவார்ல, அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இங்கேயுமே ரெப்ளிகேட் ஆகியிருக்கணும் நம்புறேன். இந்த இடத்துல தான் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் அந்த ஆர்க்கம் அசைலம்ல இருந்தே தப்பிக்கிறாங்க போல. பட் தப்பிக்கணும் கூட தேவையில்லை. பிகாஸ் ஜோக்கர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. அவனை விடுவீங்கன்னு சொல்லி ஜோக்கர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கிட்டு தான் வந்திருக்காரு. வெளிப்பக்கம் அந்த கோர்ட்டு வாசல்ல ஏகப்பட்ட பேர் நம்ம ஜோக்கருக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு நிற்கிறாங்க. ஜோக்கரை விடுவீங்க, ஜோக்கர் இஸ் குட் கை, ஜஸ்டிஸ் ஃபார் ஜோக்கர், ஃப்ரீ ஜோக்கர், காத்தம் ஃபார் ஜோக்கர்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அந்த சப்போர்ட்டர்ஸுக்கு நடுவில் இந்த பக்கம் நம்ம ஹார்லி குயின் அவங்களோட இந்த காஸ்டியூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்குள்ள போற மாதிரியும் தெரியுது. இதை வச்சு தான் ப்ரீவியஸாக அந்த கிளம்பின அந்த ரூமர் உண்மையா இருக்குமோங்கிற டவுட்டும் வருது. ஐ மீன் ஹார்லி குயின் சைக்காட்ரிஸ்டா இல்லாம பாசிபிளி ஒரு லாயரா வரலாம். அதுவும் நம்ம ஜோக்கரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு லாயரா வந்தானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை தொடர்ந்து வந்து இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, நம்ம ஜோக்கர் திரும்ப டான்ஸ் ஆடுறாரு. பட் ஹார்லி குயின் பக்கத்துல இருக்காங்க. பேக்ரவுண்ட் செட் மாதிரி இருக்கு, கம்ப்ளீட்டா பிளாக் அவுட்டா இருக்கு. ஸோ அகைன் இது வந்து அவங்களுடைய இல்லூஷனா இருக்கலாம். உண்மையிலேயே ஜோக்கர் வந்து ஃப்ரீ ஆகி வெளில வராங்களா, இல்ல ஜோக்கரை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி இப்போதைக்கு நல்லவரா அவர் வந்து மாத்தி கோர்ட் வந்து விடி வச்சிருச்சா? ஏன்னா இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜோக்கர் பெயில்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி ஒரு நியூஸ் பேப்பரே காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் இல்லூஷனா பாசிபிளி இருக்கலாம். ஸோ ஜோக்கரை நான் வந்து காப்பாற்றி வெளில கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாசிபிளி ஹார்லி குயின் இங்க பக்கத்துலேயே இவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு வரலாம். இது உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாம பொய்யாவும் இருக்கலாம். பட் கண்டிப்பா கோர்ட்டுக்குள்ள சம்பவம் நடக்குது. பிகாஸ் இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து தான். கோர்ட்டுக்குள்ள அந்த சுத்தி இருக்கவங்க பிளஸ் அந்த கேமராவுமே இருக்கிறத உங்களால நோட் பண்ண முடியும். ஸோ பாசிபிளி ஜோக்கரோட சப்போர்ட்டர்ஸோ இல்ல ஜோக்கரோ பிளான் பண்ணி இந்த பக்கம் ஒரு பாம் எக்ஸ்ப்ளோஷன் நடத்தி அங்கிருந்து தப்பிச்சிருக்காங்க போல. அதை தொடர்ந்து தான் பாசிபிளி இந்த டான்ஸ் ஆடுற மியூசிக்கல் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லேடி காகா அந்த ஸ்மைலி ஃபேஸ் மேக்கப் வந்து போடுறாங்க. ஸோ ஹார்லி குயின் கோர்ட்டுக்குள்ள தான் இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் மேக்கப் போடுறாங்க. அவங்க யாருமே கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அண்ட் ஹார்லி குயின் அந்த ட்ரெஸ் நீங்க பார்க்கும்போது அதில் ஏகப்பட்ட ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அண்ட் இதே காஸ்டியூம் தான் இதுக்கு அப்புறம் வரப்போற அந்த டான்ஸ் சீக்வன்ஸ்லுமே இருக்க மாதிரியும் தெரியுது. ஸோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனை நடத்திட்டு அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு வெளில வர மாதிரி ஒரு மியூசிக்கல் சீக்வன்ஸ் இருக்குது போல. இதே மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குங்க. ஐ மீன் இந்த ஆர்க்கம் ஹோட்டலுக்கு மேல ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, நம்ம ஜோக்கர் அவருடைய வெட்டிங் ட்ரெஸ்ல நிற்கிறாரு. ஹார்லி குயினுமே வெட்டிங் ட்ரெஸ்ஸோட இந்த பக்கம் நம்ம ஜோக்கர் நோக்கி ஓடுற மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி இந்த ஷாட்ல ஒரு பப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியும் போகோ காமெடி கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் ஆக்சுவலா ஜோக் சொல்ல வந்திருப்பாரு. அவர் யாருமே கண்டு இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல பாட்டு பாடிட்டு இருக்காரு. அவர் எதிர்த்து பேசுற ஒருத்தனை தக்காளி என்னையாட எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஸ்டூலுக்கு பொழக்கிறா இருக்க மனுஷன். ஸோ இந்த கிளப்புக்குள்ள போன படத்துல வந்த மாதிரி ஒரு சொம்பையா வராம இப்போதைக்கு தக்காளி நான் ஜோக்கர்ரா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு போல. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிவா ஆப்வியஸா இந்த பக்கம் நம்ம லேடி காகா அந்த ஹார்லி குயினுமே இருக்க மாதிரி தெரியுது. அவங்க தான் பாட்டு பாடுறதுக்கு அந்த மியூசிக்லாம் வாசிட்டு இருக்காங்க. இந்த படத்துல எத்தனை பாட்டு இருக்க போதுன்னு தெரியல. ட்ரெய்லருக்குள்ளேயே மொத்தம் 4-5 பாட்டு சீக்வன்ஸ் அந்த மியூசிக்கல் சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கு. படம் வந்து பூராவுமே பாட்டு மயமா இருந்தா என்னங்க பண்றது? இசை கச்சேரியில் நினைய தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவருடைய மைண்டுக்குள்ள ஜோக்கரா அவர் அந்த உலகத்தையே ஆள்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் அவருடைய மைண்ட் தாண்டி ரியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா அவர் அசைலமுக்குள்ள தான் இருக்காரு. இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவர் தரன்னு எங்கேயும் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் மைண்டுக்குள்ள சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருல. பட் ரியல் லைஃப் அவருக்கு இவ்வளவு கொடுமையா இருக்கு. அதே மாதிரி இந்த ஷாட்ல ஆக்சுவலா அவரை மழையில நனைய விட்டு சிரிக்க சொல்லியிருக்காங்க. இவர் சோலோவா பெயின்ஃபுல்லா இந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு லாங் டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க, சிங்கிள் டேக்கா. அதை பார்த்தீங்கன்னா லிட்டரலி கூஸ் பம்ப் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கு அந்த சீன். கண்டிப்பா வாக்கின் ஃபீனிக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜோக்கர்னு ப்ரூவ் பண்றாரு. இந்த இடத்துல அவர் நிறைய இடங்களில் சிரிக்கிறார் பாத்தீங்களா. சிரிக்கும் போது எல்லாமே அவர் மியூசிக்கல் உலகத்துல கனவு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காராம். ரெண்டுமே பேரலா நடக்கிற மாதிரி தான் காமிக்க போறாங்க சொல்லியிருக்காங்க. ரியாலிட்டி வெர்சஸ் இல்லூஷனுங்கிற மாதிரி தான் கதை போகுது. பட் அகைன் படம் முடியும் போது எது ரியாலிட்டி எது இல்லூஷனுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படலாம். ஹார்லி குயினை மீட் பண்றதே பாசிபிள் இல்லூஷனா இருந்தா என்னங்க பண்றது? அதே மாதிரி இந்த ஷாட் நிறைய பேர் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்க. நம்ம ஜோக்கரை பின்னாடி யாரோ 2 ஜோக்கர்ஸ் தொத்திட்டு வர மாதிரி இருக்கு. ஐ மீன் ஜோக்கர் வேஷம் போட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தொத்திட்டு வரலாம். அதே மாதிரி ஜோக்கரோட மாஸ்க், அவர் ஜோக்கரா மாறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படத்துல ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாஸ்க் போட்டும் ஒருத்தன் தொத்திட்டு வரலாம். இவருடைய பாஸ்டே ஒரு தொத்திட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸை பத்தி அமைச்சிருக்காங்க. ஸோ பாசிபிளி இதுவுமே இல்லூஷனா இருக்க சான்சஸ் இருக்கு. ஆர்தர் ஃபிளிக் இந்த ஜோக்கரோட வாழ்க்கையில இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலும் அவருடைய இல்லூஷன் மைண்ட், அவருடைய புத்தி பேதலிச்சு அந்த மைண்ட் அந்த பாஸ்ட் லைஃப் இல்லூஷனாவே இப்போதைக்கு அவரை தொத்திட்டு இருக்குங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்றாங்களோ. அப்படி இல்லை, நான் முன்னாடி இன்னொரு பிளாட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அதுல நம்ம ஜோக்கரோட அந்த ஃபேம் இருக்குல்ல, அவரே ஃப்ரம் நோபடில இருந்து சம்படியா ஒரு ஜோக்கரா மாறி இருக்காரு, ஒரு ஃபேம் அட்டைன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபேமை மற்றவங்க ஆட்டிய போட ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல ஆர்தர் ஃபிளிக் நான் தான் உண்மையான ஜோக்கர்னு ப்ரூவ் பண்ற மாதிரியும் சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பாசிபிளி இதுதான் அதுவா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் உண்மையான ஜோக்கர் அப்படின்னு சொல்லி வரும்போது தக்காளி நிலா ஜோக்கரா இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தொத்தி அடிக்கிறாங்களே என்னமோ. அதே மாதிரி இந்த ஹார்லி குயின் அண்ட் ஜோக்கரோட அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு அபியூஸ்ங்கிறது இருக்க தான் செய்யும். காமிக் அனிமேஷன் மூவின்னு சொல்லி நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அதுல நம்ம ஜோக்கர் ஹார்லி குயினை அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கொண்டு வந்து இந்த பக்கம் ஹார்லி குயின் நம்ம ஜோக்கர் அபியூஸ் பண்ற மாதிரி சில சீக்வன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கான். அதாவது
இந்த ஜோக்கரோட ஃபேமை ஹார்லி குயின் தான் டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்களாம். அவளுமே ஒரு நோபடியாக தான் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜோக்கரை காதலிச்சு நாடக காதல் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இன்னும் நம்ம ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பைத்தியமாகவே மாற்றிடுங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே இழந்திருக்காரு. திரும்ப ஒருத்தி வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுற சொல்லி ஏமாத்தினா அவ்வளோதான் ஜோக்கர் கம்ப்ளீட்டாக ஒரு இன்சென்ட் கேரக்டராகவே மாறிடுவார். அந்த சேஞ்ச் அவர் என்ன மாதிரி இருக்க போதுன்னு சுத்தமாக ஐடியால. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜோக்கரோட ஃபேமை எந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஜோக்கர் அண்ட் ஹார்லின்னு சொல்லி ஒரு டிவி ஷோவே உருவாக்கப்பட்டிருக்கேன். டிவி ஷோவில் தான் போன படமே முடிஞ்சிருக்கும். அங்கே இருக்க அந்த ஹோஸ்ட்டை கொண்டுட்டு இந்த பக்கம் ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி காயா மாதிரி ஒரு ரைட்டை உருவாக்கிட்டு போயிருப்பாரு. இப்போதைக்கு ஜோக்கர் அண்ட் ஹார்லின்னு சொல்லி தனி ஒரு டிவி ஷோவே உருவாக்கியிருக்காங்க. அகைன் இது இல்லூஷனா இல்லை உண்மையாடா டவுட்டாக தான் இருக்கு. உண்மையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் இந்த ஷாட்டில் நம்ம ஹார்லி குயின் பார்த்தீங்கன்னா ஜோக்கருக்கு மேக்கப் போடுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிவி ஷோவில் தானே மேக்கப்லாம் போட்டு விடுவாங்க. ஸோ இது உண்மையாக பொய்யாங்கிறதே டவுட்டாக தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயம் தெளிவாக புரியுது. நம்ம ஹார்லி குயின் ஆக்சுவலாக ஜெயிலுக்குள்ளே இல்லை. ஹார்லி குயின் தான் எப்படியோ நம்ம ஜோக்கரை வெளில கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹார்லி குயின் தான் தன்னை இந்த பக்கம் ஜோக்கருக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹார்லி குயின் தான் ஜோக்கரோட உலகத்துக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? படத்தோட அந்த மியூசிக்கல் சீக்வன்ஸ் நம்ம ஜோக்கரோட மைண்டில் ஓடிட்டு இருக்கா இல்லை ஹார்லியோட மைண்டில் ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி அதை நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ட்ரெய்லருக்குள்ளே இவ்வளோ கன்ஃபியூசிங் ஷாட் வந்து வச்சிருக்கும் போது படத்தில் இதை விட இன்னும் பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னு நம்புறேன். அதுதான் அந்த போன படத்தை பியூட்டிஃபுல்லாக மாத்திச்சு. எது உண்மை எது பொய்ங்கிற ஒரு கேள்விக்குரிய தான் எழுப்பிச்சு. இந்த படமும் அந்த ஒரு கேள்வி அந்த இல்லூஷன் ஸ்பேஸ் பண்ணி நகர்ந்த சமயத்தில் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜோக்கர் படம் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த படத்தோட பட்ஜெட்டும் அதிகம். சொதப்பிடாதீங்கடா எப்பா. அண்ட் ஃபைனல் ஷாட்ல இந்த பக்கம் நம்ம ஹார்லி குயின் ஜெயிலில் இருக்க நம்ம ஆர்தர் ஃப்ளெக்கை மீட் பண்ண வந்திருக்காங்க. அந்த இடத்துல உன்னுடைய உலகத்துக்கு நீ போனாதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி அதை ரெசம்பிள் பண்ணுறதுக்காகவே கண்ணாடியில் அந்த ஸ்மைலி ஃபேஸை வரைய அதில் நம்ம வேக்கன் ஃபினிக்ஸோட அந்த வாய் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போய் செட் ஆகுது. டைரக்ஷன் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. எப்படி இல்லாமல் உட்காந்து யோசிச்சாங்க தான் சத்தியமாக போடல. வேற மாதிரி சீனுங்குது. செம்ம ஃப்ரேமிங் செம்ம டைமிங் எல்லாமே பக்கா இந்த சீனில். இந்த ஒரு ஷாட்டுக்காகவே தேட்டரில் போய் இந்த படம் பார்க்கலாங்க. அவ்வளோ வர்த்தியாக இருக்கும் நம்புறேன். படத்தோட குவாலிட்டியும் தாறுமாறாக இருக்கு. ரைட்டிங்கும் பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா அகைன் இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜோக்கருக்காகவே செகண்ட் ஆஸ்கார் பாசிபிளி வேக்கன் ஃபினிக்ஸுக்கு கிடைக்கலாம். செம்ம ஆர்டிஸ்டிக்காக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு மொத்த ட்ரெய்லருமே. பட் இது மியூசிக்கலாக இருக்க தான் லைட்டாக பயமாக இருக்கு. இந்த ட்ரெய்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லரில் காமிக்கப்பட்டதில் எது உண்மை எது போய் எது இல்லூஷன் சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா அதே கீழே சொல்லுங்க. தனியான ஒரு வீடியோவில் மொத்தமாக டீகோட் பண்ணிடலாம். பிளாட் சம்மந்தப்பட்ட சில டீட்டெயில்ஸும் இருக்கு. அதெல்லாம் நான் தனி வீடியோவில் போட்டு ட்ரிப் பண்ணேன். அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி எதிர்க்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.